3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது நண்பர்களே. முதல் ஆப்பிள் ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், ஆடம்ஸ் ஆப்பிள். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, விஞ்ஞானம் வேற. இரண்டாவது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்தெடுத்து சாப்பிட்டா பழுத்துதா பழுக்கலையா சொத்தையானு. இவன் மட்டும் கேட்டா ஏண்டா அந்த பழம் மேலிருந்து விழுகுதுன்னு. அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது, விமானங்கள் பறந்தது. மூன்றாவது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்து விட்டது. இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த உள்ளங்கையில் உலகம் வந்தது. நம்முடைய மாணவன் எல்லாம் என்ன சொல்றான், மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வங்கிறான். எல்லாமே அதில் இருக்கு. இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நண்பர்களே. கொஞ்சம் பேஸ் வச்சு குறைச்சிருங்க, எக்கோ வருது. 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அப்படி ஒரு வார்த்தையில மாற்றலாமா சார்? அது என்ன வார்த்தை என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதான்னு பாருங்க. இது என்னடா வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை. இது என்னடா வாழ்க்கை என்று கேட்டால் விரக்தி வரும், சோம்பல் வரும், சலிப்பு வரும். இது என்னோட வாழ்க்கை. திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். இது யாரோட வாழ்க்கை? என்னோட வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஆக சிறந்த வாழ்க்கையை மாற்றுவது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது.